34,600 டன் கோல்டு நம்ம இந்தியால இருக்கிற வீடுகள்ல இருக்கு. இந்த நம்பர் வந்து அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, இட்டாலி, ஜெர்மனி இந்த கண்ட்ரில இருக்கிற கோல்டு ரிசர்வ்ல எவ்வளவு தங்கம் இருக்குமோ அதை விட அதிகம். பட் ஒய்? எதுக்காக இந்தியால எல்லாரும் அதிகமா கோல்ட பர்ச்சேஸ் பண்றாங்க? இதுக்கு ஒரு 3 ரீசன் இருக்கு. 3வது தான் ரொம்ப முக்கியமானதுன்ட்டு நான் நினைக்கிறேன். நம்பர் 1, நம்ம இந்தியால ஒரு டீப் ரூட்டட் கல்ச்சர் இருக்கு. ஒரு ஃபெஸ்டிவல் ஆர் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பா கோல்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வெட்டிங், அட்சய திருதியை இந்த மாதிரி டயத்துல கோல்ட யூஸ்வலா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. செகண்ட், இந்தியால எல்லாரும் கோல்ட ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்னா அந்த கோல்ட வச்சு நம்மளால லோன் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம கோல்ட சேல் பண்ணா அதுல இருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லாராலையும் நம்பப்படுது. தேர்ட் ஒன், இதுதான் ரொம்ப முக்கியமான மேட்டர்ன்ட்டு நான் நினைக்கிறேன். நம்ம இந்தியால இருக்க பெண்கள் வந்து கோல்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்காம அதை ஒரு பிரிவிலேஜா பாக்குறாங்க. உதாரணத்துக்கு வெளியில போறப்ப நிறைய நகை போட்டு போனா அது ஒரு கெத்து அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லா பெண்கள் கிட்டயுமே இருக்கு. ரொம்ப முக்கியமா நம்ம இந்தியால வரதட்சணை அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. கண்டிப்பா அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனாலதான் இந்தியால அதிகமான கோல்டு இருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் ரீசன் இருக்கோ அதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.